Welcome to Tawang, Jang, Tawang, Yang, Yang, Mong, Chong, Chang, Chung. சரக்கு கடை தான் இருக்கு. சரக்கு தான் முக்கியம். சோறு கிடைக்க மாட்டேங்குது. பசிக்குது. எனக்கு சோறு கொடுங்கடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா. ஹாய் பிஎஃப், வெல்கம் பேக் டு நியூ எபிசோட். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல டவாங் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாங்குங்கிற ஊர்ல தாங்க இருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தானோஸ் ரெடி ஆயிட்டான். அந்த பக்கம் பாருங்க யுமிக்கோ வந்து நிதிஷ் ப்ரோ அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த சின்ன பசங்க தான் நமக்கு ரூம் எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. டக்குன்னு இருட்டுனால இங்கேருந்து ஷீலா பாஸ் அங்கே பாருங்க ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு டாப்பில். அவங்க மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்னோ தான் பீஃப். இங்கேருந்து வெறும் 24 கிலோமீட்டர்ஸ்லேயோ 28 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா பாஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டவாங் இருக்குங்க. நைட்லாம் செம்ம குளிர் ஹீட்டெலாம் கொடுத்தாங்க. ரொம்ப நடுங்கிட்டோங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம கிளம்பியாச்சு. என்ன ஆனாலும் இப்போ ஒரு 1 hour 1.5 hour நம்ம ரீச் ஆயிடுவோம் டவாங்க. ஸோ வாங்க பீஃப் மோட்டோ வாங்கி எடுத்துகிட்டே பேசுவோம். என்னாச்சு ஏதாச்சு இது என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வண்டி ஓட்டிகிட்டே பேசலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஹாய் பிஎஃப், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த கோல்டுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல. வாய்ஸ் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. என்னடா டவாங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரியானது. இன்னும் கொஞ்சம் ஹாப்பி தான். இங்கே வந்து நம்ம vlog நல்லா எடுக்க முடியும், நல்லா பேச முடியும், நல்லா சிரிக்க முடியும், ஸ்னோவை என்ஜாய் பண்ண முடியும். எல்லாம் குட்டி ஓடுறாங்க இருக்கும் பார்த்தீங்களா. காலங்கத்தால் விளாண்டுருக்காங்க இவன் என் கூட. அவ்வளோதான் பீஃப், கிளம்பிட்டோம். இன்னும் டவாங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 37 கிலோமீட்டர் தான் பீஃப். ஜஸ்ட் 37 கிலோமீட்டர் தான். இங்கே பாருங்க ஆடு மாதிரி மலையாடு மாதிரி நடந்துட்டுருக்காங்க. ஓ மை காட், எங்கடா ஸ்ட்ரைட்டாக போகுது? நம்ம வந்து இதில் யூட்டர்ன் போடணும் பீஃப். ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. மேப் கன்ஃபியூஸ் ஆகுது. பையா तवांग रोड भैया, हाउ मच किलोमीटर भैया? 40 किलोमीटर. मैप शोइंग दैट रोड भैया. वो टाउन का रोड बाईपास. इस इज गुड, दिस इज गुड रोड भैया. ओके भैया, ठीक है ब्रो. 40 किलोमीटर ब्रो. பீஃப் இங்கே பாருங்க பீஃப், அங்கங்கே பனி விழுந்து கிடக்குதுங்க. இங்கேயும் பாருங்களேன், இந்த இடம்லாம் பனியாக இருக்குது பீஃப். ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து போகணும். பனியில் வண்டி எடுத்து போயிடும். இந்த பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி இருக்குது பீஃப். அங்கங்கே விழுந்து கிடக்கு. வேறு லெவலில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்னு. வா பீஃப், இங்கெல்லாம் நேற்று நைட்லாம் செத்துட்டோங்க. -6 டிகிரி போயிடுச்சு பீஃப். இங்கே -6 டிகிரி போயிடுச்சு. நொந்துட்டோம். என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கன்னு ஆயிடுச்சுங்க. இந்த ரோடு பாருங்க பீஃப், செம்மையாக இருக்குல்ல. லடாக் ரோடு மாதிரியே இருக்குதுங்க. இது பார்க்குறக்கு அருமையாக இருக்குது பீஃப். சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது பீஃப். எப்படி சொல்ல, இந்த நார்னியா மூவியில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு அந்த ஸ்னோ இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நார்னியா மூவியில் வர மாதிரி இருக்குதுங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ ஸ்னோ இருந்து ஒரு ஊரை வந்து நான் பார்த்ததில்லை. அப்படி நான் பார்த்த ஏரியா பார்த்தீங்கன்னா டவாங் தாங்க ஃபஸ்ட்டு. அதுவும் ஷீலா பாஸில் தான் பார்த்தேன் ஃபுல்லாக. வேறு லெவலில் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்னொரு 1 hour அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவாங் ரீச் ஆயிரும். போகிற வழியில் நிறைய இடத்துல பிச்சு ஸ்னோ இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாங்க, இந்த எச்சிலெல்லாம் இந்த வாட்டர்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்குது பீஃப். இங்கெல்லாம் வந்து க்ளவுஸ் எல்லாம் போடாமலாம் வண்டி ஓட்டவே முடியாது பீஃப், நொந்தரணும். அதனால் பார்த்து கவனமாக போய்க்கணும். பிளாக் ஐஸ் இருக்குங்க. அதே மாதிரி எங்கே வேணாலும் ரோடு டேமேஜ் டப்புன்னு இருக்கும். நேற்று லாஸ்ட் விளாக் பாருங்கள், நான் வந்து அந்த பனிலேருந்து தப்பிச்சு வரப்போ ரோடு மோசமாக இருந்து கீழே ஸ்லிப் ஆகிற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்துட்டேன் பீஃப். ரோடு டேமேஜ். இங்கே வந்து லேண்ட்ஸ்லைடும் அப்பப்போ ஆகுதுங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகுது இல்லையோ, கல்லுக்கு பாறைகள்லாம் வந்து அங்கங்கே உருண்டு வருது பீஃப். அதனால் அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். இங்கே மழை அந்த அளவுக்கு பெய்யலை. மழை பெஞ்சிருந்தா தான் லேண்ட்ஸ்லைடை பற்றி நம்ம யோசிக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு மழையெல்லாம் பெய்ய கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கல் மட்டும் அங்கங்கே உருண்டு வந்து ரோட்டில் கிடக்கும். நம்ம மேலேயும் விழுக சான்ஸ் இருக்குது. பார்த்துப்போங்க தான் சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி, அதாவது முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு பார்த்தோங்க. கண்ணு முன்னாடி பார்த்தோங்க, அப்படியே கல்லுகளாக உருண்டு வருது அள்ளிட்டு. அப்படியே பார்த்து மிரண்டு போயிட்டோம் பீஃப். என்னடா இப்படி எல்லாமாடா இருக்கும், என்னடா சொல்கிறீங்க அப்படின்லாம் ஆகிப்போச்சு பீஃப். ஐயோ இங்கே பாருங்கள் பீஃப், வழக்கம் போல்
எல்லா ஊர்லேயும் இந்த லடாக்கில் கிளம்புற மாதிரி இங்கேயும் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க ரிவர் கிராசிங் மாதிரி ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது. எல்லாம் கார் வந்துட்டுங்க, இல்லை நமக்கு போகிறக்கு இடம் இல்லாமல் போயிடும். பார்த்து போகணும் பீஃபு, பார்த்து போகணும். எல்லாம் அஸ்ஸாம்லேருந்து வராங்க. மேக்ஸிமம் அருணாச்சல் பிரதேஷ் வரவங்கெல்லாம் அஸ்ஸாம்லேருந்து தான் வராங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. மினிமம் 400 கிலோமீட்டர்ஸ்லேருந்து வராங்க. அது மாதிரி 1000 கிலோமீட்டர்ஸில் வராங்க, 1200 கிலோமீட்டர்ஸில் வராங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தோ கர்நாடகாலேருந்தோ யாரும் வரமாட்டேன்றாங்க. நம்ம மோட்டோ பிளாகர்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கோம், லடாக்லேயே தான் சுற்றுறோம். லடாக்லேருந்து இந்த பக்கம் வரணுங்கிறதாங்க என்னோட ஒரே ஆசை. என்னடா இத்தனை நாளாக அங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு ஒரு ஆசை தாங்க. அங்கேயே லடாக்லேயும் லேலியும் போயிட்டே இருந்தேன். அங்கே தான் நிறையா பேர் போயிட்டோமே, எல்லோரும் போயாச்சு, எல்லாரோட வீடியோஸ் இருக்குது. அதனால் மக்களும் அதை பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இதில் புதுசாக என்ன இருக்குன்னு காட்டுங்க. நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, நீங்களும் வாங்க. எல்லாரும் எல்லா மோட்டோ விளாகர்ஸும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு கண்ணை நீங்கள் ஒரு வித்தியாசமாக காட்டுவீங்க. அது வந்து எங்களுக்கே புதுசாக இருக்கும், நாங்கள் பார்க்காத இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணலாங்க. அதுதான் என்னோடய சஜஷன் நான் சொன்னேங்க. பிஎஃப் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஐ மீன் இந்த ஊருக்கும் சைனாக்கும் என்ன ஒத்துமைன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் இங்கே இருக்கிற ஊரெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் பேர், ஊர் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடம் பேர் பார்த்தீங்களா ஜங், போகிற ஊர் பேர், போகிற ஊர் பேரை பாருங்க டவாங், எல்லாமே யாங் யாங் மாங் சாங் சங் சுங் அப்படிதாங்க இருக்கும். இந்த சைனீஸ் பாஷை மாதிரியே தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே திபெத்தியன்ஸ் தான் இங்கே இருக்கவங்க எல்லாமே. இந்த ஊர் பேரும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க டிஃப்ரெண்ட்டாக வைங் ஒங் டங் டோங் டங் உள் அப்படின்னு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேய் தல்றா, என்னடா ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க? ஜாங்கிலேருந்து இப்போ டவாங் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஊர் போகிறோம் பொம்மிலா ஆமாங்க, பொம்மிலா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போகிறோம். அங்கேருந்து அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ரோடை பற்றி தான் நீங்கள் இப்போ சொல்லி ஆகணும். ரோடு உண்மையிலேயே பங்கமாக போட்டிருக்காங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குதுங்க ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சேஃபாகவும் இருக்குது, நீட்டாகவும் வராங்க எல்லோரும். இங்கே டிரைவிங் எல்லாம் மக்கள்லாம் பரவாயில்லைங்க, எல்லோரும் செம்ம செக்யூராக சேஃபாக தான் இருக்காங்க. ரோடும் அதே மாதிரி அருமையாக இருக்குது பிஎஃப், எந்த குறையும் இல்லை. நம்ம வர வழியில் அசாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ரோட் டேமேஜ் இருக்கும், ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. நீங்கள் இதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா செம்மையான ஒரு பிளேஸ் தான் பிஎஃப். நல்லா கம்ஃபர்ட்டாக ஜாலியாக வந்துட்டு போயிடலாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் டவாங் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக டவாங் வந்துட்டோங்க, உண்மையாகவே தான் டவாங்கு. இங்கே பாருங்க, உங்களோட வெல்கம் போர்டை பாருங்களேன். அப்பா வெல்கம் டு டவாங். டவாங்குள்ளே வந்துட்டோம் பிஎஃப், டவாங்குள்ளே வந்தாச்சு. இதுதான் டவாங், எல்லா இடமும் இனி டவாங். ஒரு வழியாக வந்து ஹாப்பியாக ரீச் ஆகிடுச்சு பிஎஃப். இடையில எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு, எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம டவாங் ரீச் ஆகிட்டோங்க. டவாங் சிட்டி பார்க்குறக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஊட்டி கொடைக்கானல் சிட்டி மாதிரி தானங்க இருக்குது டக்குன்னு பார்க்குறக்கு. ஆனால் வேற இங்கே டோட்டலாக வேறு இங்கே இருக்க நாய்க்குட்டி மாடுகள்லாம் பாருங்களேன், எல்லாம் புசுன்னு இருக்குது பிஎஃப். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. எங்காச்சும் ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கலாமா? எனக்கு இங்கே ஹோட்டல் எலோரா பியரா, காலங்காத்தாலே பியரா. இங்கே என்னங்க பிஎஃப் ஒரு சோறு கடை இல்லை எங்களுக்கு, எல்லா பக்கம் சரக்கு கடை தான் இருக்குது. புரியுது, இங்கே குளிருக்கு எல்லாத்துக்கும் சரக்கு தான் முக்கியம், அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி இல்லைங்களா, எனக்கு வேண்டாம், நீங்கள் அடிங்க. ஆனால் பாருங்க பிஎஃப், ஒரு சோறு கிடைக்க மாட்டேங்குது பிஎஃப். சாப்பாடு வேணும் பிஎஃப், சாப்பாடு வேணும், பசிக்குது. அப்படியே எனக்கு சோறு கொடுங்கடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா. இங்கே பாருங்க பிஎஃப், இதான் டவாங் சென்டர் போலங்க. டவர் வச்சுருக்காங்க. ஓகே, நாங்கள் ஒன்று சுற்றி பார்க்குறோம், எல்லாம் ஓகே தான். வேற சோறு இங்கே பீஃப். ஒரு சாப்பாட்டு கடை இல்லை பீஃப். பையா ஃபுட் ஷாப் பையா, hotel nearby any hotel open? Hotels? Yeah. This side. Oh, here. Market over here, upstairs. It's open now? It's open. Okay. Beef இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இறங்கணும். பார்த்தீங்களா, ஒரு அண்ணாட்ட கேட்டோம், ஆர்மி அண்ணாட்ட. அந்த அண்ணாட்ட நாங்கள் பேசிட்டு எந்த ஹோட்டல்னு கேட்டோம். நாங்கள் நின்ன இடத்துல வந்து ஹோட்டல் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஹோட்டல் மவுண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. அது பக்கத்துலேயே பாருங்களேன், இங்கே பாருங்கள், திபெத்தியன்ஸோட கடவுள் அவங்க ப்ரே பண்ணுறது இதை சுற்றி விட்டு தாங்க ப்ரே பண்ணுவாங்க. நம்மளும் வேண்டிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். 1 மில்லியன் ரீச் ஆகணும், சீக்கிரம் 1 மில்லியன் ரீச் ஆகணும், சீக்கிரம் 1 மில்லியன் ரீச் ஆகணும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் வியூ ஃபேமிலிக்கு வரணும். வேண்டிக்கலாம் 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 கடவுளே சீக்கிரம். நீங்களும் வேண்டிக்கோங்க வியூஃபு. ஸோ 3 ரவுண்டையும் சுற்றி விட்டு நம்ம ப்ரே பண்ணியிருக்கோம் 1 மில்லியன் சீக்கிரம் வரணுன்னு. வாங்க இப்போ நம்ம அந்த ஹோட்டல் போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கோவா மாதிரி ரொம்ப சீப்பாமாங்க ஆல்கஹால்லாம். நம்ம கோவா தான் இந்தியாவிலே ரொம்ப சீப்புன்னு நினச்சோம், ஆனால் இல்லைங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பார்லாம் இருக்கா. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பு ரொம்பவே சீப் தாங்க. ஆமாங்க, இங்கே வந்து இப்போ பியர் வந்து நம்ம ஊரில் 180 அப்படின்னா இங்கே வந்து 60 ருபீஸ் தான். ஜஸ்ட் 60 ருபீஸ். கோவா ப்ரைஸ் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் வியூஃபு, நார்மலாக தண்ணி, இப்போ நார்மலாக இந்த க்ளீனிங் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கூட உறைஞ்சு போய் கிடக்குதுங்க. தெரியுதா வியூஃபு? பா பேடுங்க வியூஃப். இங்கே பாருங்கள், இதான் எல்லோரா ஹோட்டல் அப்படின்றாங்க. ஏதோ சந்துக்குள்ளே போகுது வியூஃபு, ஏதோ சந்துக்குள்ளே போகுது. எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? உள்ளே யாருமே இல்லைங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது வியூஃபு. பாருங்கள் வியூஃபு, கரெக்டாக இருக்கா? ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. பையா ஃபுட் இஸ் அவைலபிள்? ஓகே பையா, இருக்காமா வியூஃபு? ஃபுட் இருக்காமா? உட்காரலாம் வாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் கம்ஃபர்ட் உட்காரலாமா? எங்கே உட்காரலாம்? இங்கே உட்காரலாம்ல. இந்த இடத்த பாருங்க வியூஃபு. வியூஃபு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, திபெத்தியன் ஃபங்க்ஷன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கம் லீவ் விட்டுருக்கனால இந்த ஹோட்டலில் வந்து ஜஸ்ட்டு சாவல் மட்டும் தான் இருக்குன்னா, சாவல்னா ரைஸுங்க. இங்கே பாருங்கள் வியூஃபு, சாப்பாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரேஜ், அது முட்டைக்கோஸ் பொரியலுங்க, வெங்காயம், பச்சை மிளகா, 3 வகையாக ஊறுகாய், அப்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிப்போம். இவங்க ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பீஃபு, சிக்கனு வேறு லெவலில் இருக்குல்ல. சாப்பிட்டு பார்க்கலாமா பீஃபு? நம்ம வந்து சிக்கனோடு ஆரம்பிக்கிறத விட முட்டைக்கோஸோடு ஆரம்பிப்போங்க. இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குதா, ஆவி பறந்தாலும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு கூட சூடே இல்லைங்க. சும்மா நார்மலாக நம்ம ஊரில் ஆறுல சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்குது பீஃபு. அப்படியே வெளியே கிளம்பிட்டு நம்ம இன்னைக்கு போய் அப்படியே ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிடலாம் பீஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக ரூம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ரூமோட அவுட் சைடு. அண்ட் இங்கேருந்து பார்த்தா பல விஷயம் தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் சூரியன் அடிக்குதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் தான். ஸோ நான் ரூமை காட்டுறேன் பாருங்கள் பீஃபு. ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீட்டர் போட்டு வச்சுருக்கோம். இது அப்படியே என் பெட்டை பார்த்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வார்மாக இருக்கும். ஸோ பரவாயில்லைங்க, நீட்டாக தான் இருக்குது ரூமு. ஆக்சுவலாக இந்த ரூம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஓகே, மேலே ஹீட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 800 வந்துச்சு. ப்ளஸ் இந்த ஹீட்டரோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே செப்பரேட் தான். இதுக்கு வந்து 300 கேட்டாங்க. ஆனால் நேற்று இந்த இடத்துல 100 தான் கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், சரி ஓகே 200 கொடுங்க. நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுற நிலமையில் இல்லை, பெரிய ஹீட்டர்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் பிஎஃப். ஸோ தட்ஸ் ஆல் பிஎஃப். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எங்கெங்கே போகிறோம், டாங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கண்டினியூஸாக பல விஷயம் காட்டணும் தான் நினைக்கிறேன். இங்கே குளிர் வந்து எங்களை ரொம்ப டயர்டாக்குது. அதனால லைட்டாக கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன் பிஎஃப். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, செம்ம குளிர் பிஎஃப். கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்து அடாப்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ப்ளாகை வந்து நான் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டினியூ பண்ணுறேன் வியூஃப். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரொம்ப டேஞ்சரஸான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். டவாங் அப்படிங்கிறது வேறு லெவலான இடங்கிறத நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் லடாக் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா லடாக்கை விட டவாங் பெஸ்ட்டுங்கிறத சொல்லி அனுப்பிச்சு விடுங்க வியூஃப். ஸோ டாட்டா, லவ் யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போ கொடுத்துட்டே இருங்க. டேக் கேர்.